ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுஷ்மா சமையல். இப்போ ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெயை சூடு பண்ணிக்கோங்க. எண்ணெய் சூடானதும் 1/2 டீஸ்பூன் உளுந்து, 1/2 டீஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துக்கோங்க. ஒரு சிட்டிகை அளவுக்கு சீரகம் சேர்த்து பொன்னிறமாக வறுத்துக்கோங்க. இப்போ இது கூட 1 இன்ச் அளவுக்கு இஞ்சி, 8 பூண்டு பல் சேர்த்துக்கோங்க. 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. ஒரு பெரிய வெங்காயம் சேர்த்து வெங்காயத்தை கண்ணாடி பதத்துக்கு வதக்கிக்கோங்க. இப்போ இது கூட கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது கூட ஒரு தக்காளி பழம் சேர்த்துக்கோங்க. தேவையான அளவுக்கு உப்பையும் சேர்த்து 1 நிமிஷம் வதக்கிக்கோங்க. இப்போ இது கூட 1 கட்டு அளவுக்கு புதினாவும் 1/2 கட்டு அளவுக்கு மல்லி இலையும் சேர்த்துக்கோங்க. கூடவே 2 இன்ச் அளவுக்கு புளியும் சேர்த்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி 1 நிமிஷத்துக்கு குறைவாக வதக்கிக்கோங்க. இப்போ இது கூட 1/2 கப் அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்து உடனே ஸ்டவ்வை சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிடுங்க. இப்போ இதை ஆற வச்சு மிக்ஸி ஜாரில் போட்டுக்கோங்க. கூடவே 1/2 கப் அளவுக்கு தண்ணியும் சேர்த்துட்டு கொஞ்சம் கரகரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெயை சூடு பண்ணிக்கோங்க. எண்ணெய் சூடானதும் 1/2 டீஸ்பூன் கடுகும் 1/4 டீஸ்பூன் உளுந்து சேர்த்துக்கோங்க. இது நல்லா பொன்னிறமாக வறுத்துட்டு கூடவே 2 வரமிளகாயும் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்துட்டு 2 பிஞ்ச் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம அரைச்சி வச்சோம் இல்லையா, அந்த சட்னியை சேர்த்து 1 நிமிஷம் கொதிக்க விடுங்க. இப்போ ஸ்டவ்வை சுவிட்ச் ஆஃப் பண்ணிக்கலாம். இந்த சூப்பரான புதினா வெங்காய சட்னியை இட்லி தோசையோடு சேர்த்து சாப்பிட்டிங்கன்னா சும்மா சூப்பராக இருக்குங்க.